ஸோ ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ சிஎஸ்எஸ் கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம், சிஎஸ்எஸ் கலர்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ஸை வச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்எஸ் கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸில் நம்ம என்னென்னலாம் டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கலர்ஸ், ஆர்ஜிபி கலர்ஸ், ஆர்ஜிபிஏ கலர்ஸ், ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்இஎக்ஸ் கலர்ஸ், ஹெச்சிஎல் கலர்ஸ். ஸோ இதை பற்றிலாம் என்னென்னன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து வேறு என்ன, பேக்ரவுண்ட் கலர்ஸ், பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, பேக்ரவுண்ட் பொசிஷன். ஸோ வந்து தென் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் சைஸு, நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டு அட்டாச்மெண்ட். ஸோ இதை பற்றியெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸில் வந்து நம்ம இந்த கவர் பண்ண போகிற டாபிக்ஸ். ஓகேயா? ஸோ உள்ள நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு சிஎஸ்எஸ் கலர்ஸ். சிஎஸ்எஸ் கலர்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எதை வச்சு யூஸ் பண்ணாங்கன்னு அதெல்லாம் எதை வச்சு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்எஸோட கலர் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம விஷுவலாக வந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஎஸ்எஸ் கலர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் காமனாக வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து நம்ம வேர்டிங்லேயே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம்ஸ் அப்படின்னு போட்டு ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, பிளாக்கு, ஒயிட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த கலர்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன எதுக்காக யூஸ் ஆகுது இந்த சிஎஸ்எஸ் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இம்ப்ரூவ் டிசைன் அண்ட் வந்து ஹைலைட், அப்புறம் டிசைன் இம்ப்ரூவ் பண்ணுதுன்றாங்க. அப்புறம் வந்து ஹைலைட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றி நம்ம வந்து அதை ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஸோ அதுக்காக வந்து இது யூஸ் ஆகுது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது இந்த கலர்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதோட ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கலர்ஸ் சேஞ்சஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட்டு, பார்டர்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ். ஸோ சிஎஸ்எஸ் கலர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது அந்த டெக்ஸ்ட்டு, பார்டரு, பேக்ரவுண்ட் இதோட அப்பியரன்ஸோட வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா? இந்த சிஎஸ்எஸ் கலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து எந்த ஃபைலும் இல்லை இப்போதைக்கு. நான் வந்து ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், index.html. ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறேன், style.css. ஓகேயா? ஸோ HTML CSS ரெண்டு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு காம்போனண்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து என்ன ஆட் பண்ணலாம், h1 போட்டு அதில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுக்கலாம். ஹலோ வேர்ல்டு. ஓகேயா? ஸோ போட்டுட்டு ஸோ இது எலமெண்ட்லாகவே இருக்கட்டும். ஓகேயா? ஸோ இந்த சிஎஸ்எஸில் போயிட்டு நம்ம கலர்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸில் வந்து அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து பிக் பண்ணணும். ஓகேயா? இங்கே வந்து நம்ம h1 மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா h1ன்னு போட்டு இப்படி போடும்போது அந்த எலமெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சிஸ் ஆகும். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்டைல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை வந்து நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். ஸோ அவுட்புட்டில் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து ஓப்பன் லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவோமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஸோ இந்த அன்வான்ட் டேப்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலரை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகலை. ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்ப்போம் வந்து. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து ஒரு கனெக்ஷனே இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல மேக் பண்ணணும். ஓகே? அதுக்கு வந்து நம்ம வந்து டேக் யூஸ் பண்ணுற டேக் தான் லிங்க் டேக். ஸோ இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு கனெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறோம்.
ஸோ அந்த ஃபைல் நேமே இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இப்போ போய் வந்து அவுட்புட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண அந்த ரெட் கலர் வந்து இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ வெறும் நம்மளால் வந்து ரெட் கலர் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா எந்த கலர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச கலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே வருது இல்லை, இது நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட திக்னஸ், பிரைட்னஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ இப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் மாறும். இன்னும் ப்ரோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வந்து இந்த இடத்துல வந்து வேறு மாதிரி மாறுது, நேம்ஸ் எல்லாம் ஆர்ஜிபின்னு ஏதோ இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்கன்னா, ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை வந்து நான் ஃபர்தராக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கலர்ஸ் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கலர்ஸ் வந்து இந்த கலர் மட்டும் இல்லை, நிறைய கலர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறவங்க என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ என்ன கலர் டைப் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? க்ரீன். ஸோ க்ரீன்னு டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் வந்து இங்கே அப்ளை ஆகிடும். அவுட்புட்டில் போய் பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா இதில் இந்த கலர்ஸ்ன்ற டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆர்ஜிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெட், க்ரீன், ப்ளூ. ஓகே, ரெட்டு, க்ரீன், ப்ளூ இது வந்து ஒரு ஆர்ஜிபி கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரெட், ப்ளூ, க்ரீன்ன்றதை. ஸோ இதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், கலர்னு போட்டு ஆர்ஜிபி. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்ல ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேராமீட்டர் உள்ளே இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் இப்போ ஆர்ஜிபின்னு போட்டு 255 0 to 255 தான் இதோட மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேயா, ஸோ இதுக்கு மேலே வந்து வேல்யூ போட்டாக்கா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்னமோ அதை வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து இப்போ 255 சொல்லிட்டு ஒரே ஒரு பேராமீட்டர் போட்டு இது 2 0 போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 255 அப்படின்றது வந்து ரெட் கலர். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று 6, நெக்ஸ்ட் ஒன்று க்ரீனு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ளூ. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ரெட்டில் போட்டுறதுனால இது வந்து ரெட் கலரில் வந்து அவுட்புட் காட்டும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி. ஸோ ஆர்ஜிபின்னு போட்டு இந்த இடத்துல சொல்லிட்டாங்க பாருங்கள், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஓகேயா, ஸோ இதெல்லாம் தான் இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ரெட்டு, க்ரீனு, ப்ளூன்னு போட்டதுனால அது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி சொல்லிட்டு ஒரு செகண்ட் இருங்க, என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இது ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ 0ன்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே, 0ன்னு செட் பண்ணியாச்சு. 0ன்னு செட் பண்ணி பார்த்தாலும் வந்து வரமாட்டேங்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம் என்ன இது ப்ராப்ளம் சொல்லிட்டு ரீரெண்டர் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டலை. ஸோ வாட் இஸ் அ ப்ராப்ளம்? ஸோ இதையும் வந்து நம்ம 0ன்னு மாற்றிடுவோம். ஸோ இப்போ 3மே 0ன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ கலர் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். 3மே 0ன்றதுனால இந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் தான் போடணும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீன்னு போட்டதுனால ரெட்டுன்னு போடுறோம். இந்த இடத்துல கலர் நேம் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கலரே ஷோ ஆகலை. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நேமிங்கில் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே ஒரு வேல்யூவாக தான் கொடுக்கணும். ஓகே, அந்த வேல்யூ வந்து 255 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா ரெட் கலர். ஓகேயா, ஸோ ரெட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ போட்டிருக்கோம், அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் ஷோ ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு 155ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவே கொஞ்சம் வந்து டார்க்னஸாக வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ இது 255ன்னு போட்டு பார்த்துட்டோமா. ஸோ இந்த இடத்துல 255 போட்ட மாதிரி இந்த இடத்துல 255 போட்டோம்னா இந்த இடத்தோட வேல்யூ என்ன, க்ரீனா. ஸோ க்ரீனோட கலர் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இது மூணோட காம்பினேஷன் வந்து கலந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் ஷோ ஆகும். தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட 255ன்னு போடுவோம். நம்மளுக்கு வந்து ப்ளூ வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ளூ வந்து அவுட்புட்டில் வருது. ஓகேயா,
ஸோ இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து 255 போடுவோம். எல்லா வேல்யூவுமே 255 போட்டால் நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் வேல்யூ வந்து கிடைக்கும். ஒயிட்டு நம்ம ஒயிட் போட்டதுனால அந்த இடத்துல தெரியல. ஸோ இது வந்து நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஸோ ஒயிட் கலரில் தெரியுதா, அதுதான். ஸோ எல்லாமே ஃபுல் வேல்யூஸ் போட்டதுனால எல்லாம் பிரைட் ஆகிடுச்சு ஒயிட் கலர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி. ஸோ ஆர்ஜிபி ஓகே ப்ரோ. நீங்கள் நெக்ஸ்ட் இந்த ஆர்ஜிபிஏ அது என்ன ஏன்றது என்னென்னா ஆல்ஃபான்றது நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சியை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்பரன்சியா அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இப்போ வந்து இந்த 255 போட்டு 2 0 போட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து ஆர்ஜிபியில் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் இல்லை. இதில் ஒரு 255 போட்டோம்னா இந்த அவுட்புட் கிடச்சி. ஸோ அதே இதில் வந்து பாருங்களேன். ஸோ இதில் வந்து 0.5 போட்டிருக்காங்க. ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சி லெவலை வந்து குறைச்சிருக்காங்க. 50% டிரான்ஸ்பரண்ட்லாம் ரெட்டு வந்து தெரியும். ஓகேயா. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் நம்ம எழுதினாலும் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து தெரியும். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சினஸ்க்காக தான் இந்த வந்து இந்த ஆல்ஃபா அப்படின்றத வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு ஏன்னு ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த அவுட்புட்டில் வந்து அந்த எக்ஸாம்பிள் இருந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் 0. ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சினஸ் வந்து 0.5 போட்டிருந்தாங்களா. இங்கே பாருங்கள். ஸோ கலரே ஒரு மாதிரி வந்து லைட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் இந்த டிரான்ஸ்பரன்சினஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, இதை ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆல்ஃபா அப்படின்ற வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீதி இருக்கிற அந்த ஆர்ஜிபி கலர்ஸ், ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது இந்த லிவர். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி பார்த்தாச்சு. ஆர்ஜிபிஏன்றது என்னன்றதை பார்த்தாச்சு. 0ன்றது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட், எதுவுமே தெரியாது. 1ன்றது ஃபுல் விசிபிள். ஓகேயா. ஸோ இந்த வேல்யூ இந்த இடத்துல போடக்கூடிய வேல்யூ. ஸோ இதுதான் ஆர்ஜிபிஏ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா, ஹெக்ஸ் கலர். ஹெக்ஸா கலர் வந்து என்னென்னா இதோட ஃபுல் ஃபார்ம் ஹெக்ஸா டெசிமல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸா டெசிமல் கலர்ஸ் வந்து ஹேஷ்டேக் போட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா. ஸோ இந்த அவுட்புட்டு இந்த இடத்துல அவுட்புட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த ரெட்டுக்கான அவுட்புட்டு பாருங்கள், எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாக்கா ஸோ ரெட்டு வந்து ஃபுல்ல கலராக வந்து நம்ம எஃப்எஃப் அப்படின்னு போடும்போது 225 வேல்யூ. ஓகேயா. இப்போ 0 போட்டோம்னா 0 தான் வேல்யூ. 0 அது அகெயின் வந்து போடும்போது 0 வேல்யூ. ஸோ இந்த இதில் இருக்கிற ரெண்டு இது வந்து ஒரு கலரை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டு சேர்ந்து ரெட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ரெண்டு சேர்ந்து க்ரீனை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ரெண்டு சேர்ந்து ப்ளூவை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா கலர்ஸ். ஓகேயா. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல டைப் போட்டு பார்ப்போம். ஹேஷ்டேக் போட்டு ஒரு செகண்ட். ஸோ நம்ம இந்த ஹேஷ் போட்டோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து டைப் பண்ணுற மாதிரி நம்ம டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து அதில் இருந்த மாதிரி எஃப்எஃப் 0000 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெட் கலர் வந்து இந்த அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்களா ரெட் கலர் ஷோ ஆகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப். ஸோ இது வந்து இதுதான் எக்ஸா கலர். ஓகேயா. ஸோ நம்ம இதில் வந்து எந்த மாதிரியான வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். எல்லா வேல்யூக்குமே ஏதாச்சும் ஒரு கலர் இருக்கும். நம்ம வந்து சும்மா செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு கலர். ஓகேயா. ஓகே. இது மாதிரியும் ஒரு கலர் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கலர் கொடுக்குது. ஸோ ஒரு மாதிரி வந்து ப்ளூ கலரில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸா டெசிமல் கலர்ஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து எஃப்எஃப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணி பார்த்தோம். ஸோ 00 எஃப்எஃப் 00 நீங்கள் கேபிட்டலில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, இதில் கூட போடலாம் ஸ்மால்லையும். ஸோ இப்போ வந்து அவுட்புட் போய் பார்ப்போம். க்ரீனில் வந்திருக்கு. ஸோ சென்ட்ரல் எஃப்எஃப் போட்டதுனால க்ரீனில் வந்திருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டில் எஃப்எஃப் போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்து ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் போட்டதுனால ப்ளூ கலர் வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. ஓகேயா. ஸோ இதை வந்து எல்லா இடத்துலையுமே எஃப்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃப்எஃப்எஃப்
இது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே எஃப், எல்லாமே 225 அப்படின்னு சொன்னால் அர்த்தம். ஸோ 2 எஃப்க்கு வந்து 225 அர்த்தம்னா எல்லாமே எஃப்எஃப்னு போட்டால் எல்லாமே 225 தான். சாரி 255 தான். ஸோ இப்போ வந்து அவுட்புட்டில் போய் பார்க்கும்போது இது ஒயிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா அது ஒயிட் ஆகிருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 ஆகிட்டிங்கன்னா அது பிளாக் கலரில் மாறிடும். ஸோ ஹேஷ்டாக் 0 போட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் பார்த்தோம்னா பிளாக் கலரில் இருக்குது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸா டெசிமல் கலர்ஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது, ஒரு கலர் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஹெச்சுக்கு மீனிங் வந்து ஹியூ. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து எஸ்ஸுக்கு மீனிங் சேச்சுரேஷன், அதாவது வந்து கலரோட இன்டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னஸ், ஸோ கலர் எந்த அளவு லைட் டார்க்னஸ் இதெல்லாம் வந்து இருக்கணுன்றதை வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்னஸ் தான். ஓகேயா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைவாக வந்து எப்படி இதை பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிளில். ஸோ இதே மாதிரி இங்கே டைப் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு அவுட்புட் வந்து எப்படி கிடைக்குதுன்னு. ஹெச்எஸ்எல், ஸோ இந்த இடத்துல வந்து அதோட நேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ். ஓகேயா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0, ஸோ இது எல்லாமே பர்சன்டேஜில் தான் நீங்கள் போட்டாகணும். ஓகேயா, ஸோ இது வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் ஆகணும்னா ஒரு டிகிரியாக ரெப்ரசன்ட் ஆகும். 360 அப்படின்னு ஒரு டிகிரி இருக்கும். ஓகே, 360ன்னு ஒரு டிகிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 100% வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து அதில் இருக்கிற மாதிரி 50% வச்சுக்கலாம். இப்படி வச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது. ஓகேயா, ஸோ அதுபோல் ஒரு 30 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கலர் 30 போட்டால் அதில் நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் ஒரு மாதிரி கோல்டு கலர் வந்து கிடைக்குது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி வந்து இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இந்த 100% வந்து நான் 10% போடுறேன். சேச்சுரேஷன் 10% போடுறதுனால கிரே கலரில் மாறிடுச்சு. சேச்சுரேஷன்னா அந்த கலரோட லெவல், ஸோ கிரே லெவலாக மாறிடும். ஸோ 50 போட்டோன்னா கொஞ்சம் வந்து அதோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதோட கிரே ஸ்கேலிங் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ சப்போஸ் இதை வந்து 0% வைக்கணும்னா ஃபுல் கிரேவாக மாறிடும். அடுத்தது வந்து இந்த 50% அப்படின்றது வந்து இதோட 5%ஆக மாற்றணும் போது இது இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் 5%ன்னும் போது. ஸோ இதை வந்து ஒரு 500% அப்படின்னு வச்சுக்கோங்க, காணாமலே போயிடுச்சு. ஸோ அதோட பிரைட்னஸ் தான் இது. ஓகே, ஸோ 5 பிரைட்னஸ்ன்னு வைக்கும்போது ஒரு பிரைட்னஸ் கம்மியாக வச்சுருக்கோம், அதனால் வந்து இப்படி தெரியுது நல்லா டார்க்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பிரைட்னஸ் கொடுக்குறோம்னா டோட்டலாக காணாமல் போயிடும், ஏன்னா பிரைட்னஸ் லெவல் 100 கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 70 கொடுத்தோன்னா ஒரு லெவலுக்கு வந்து ஒரு பிரைட்டாக தெரியுது, ஒரு மாதிரி தெரியுது. ஓகேயா, ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவுமே ஒர்க் ஆகுது, ஹெச்எஸ்எல். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டில் வந்து நீங்கள் இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அது வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகேயா, ஸோ நான் பண்ணுறதே திருப்பி பண்ணி பார்த்துட்டு கம்முன்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து நீங்களாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இதை வந்து ஒர்க் பண்ணிட்டே வரணும். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்து ஓகே இதெல்லாம் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதில் வந்து நல்லாவே வந்து ஒரு மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன முடிஞ்சு ஹெக்ஸாடெசிமலும் முடிஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்எல் கலரும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்படின்ற டாபிக்குள்ளே போகிறோம். இப்போ ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம பேக்ரவுண்டில் கலர் செட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாடியை எதை சூஸ் பண்ணி நம்ம அந்த பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறோமோ, ஸோ எதை சூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறோமோ அது வந்து அது ஃபுல்லாக அதோட ஃபுல் பாடிக்கும் வந்து செட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஸோ ஒரு வெப்சைட் போய் பார்க்குறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு கலர்லாம் வச்சுருக்கான், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பேக்ரவுண்ட் பிகம் லைட் ப்ளூ. ஸோ இந்த ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசஸ் என்னென்னா இம்ப்ரூவ் ரீடபிலிட்டி, என்ஹான்ஸ் டிசைனு, கிரியேட் தீம்ஸ். ஸோ தீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகுது. ஒரு எலமெண்ட்டுக்கான பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த H1ல என்ன பண்ணலாம், ஒரு பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம இந்த கிரே கலரில் இருக்குது. ஸோ பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த அவுட்புட்டை போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரும் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாடியில் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ தான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். பாடியில் வந்து பேக்ரவுண்ட் கலரில் வந்து லைட் ப்ளூ. ஸோ அங்கேருந்து மாதிரி நம்ம லைட் ப்ளூன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் பாடியுமே லைட் ப்ளூவாக ஆயிடுச்சு. ஓகேயா. ஸோ இதை வந்து நம்ம 0% ஆகிக்கலாம். ஸோ ஃபுல் பாடி நம்மளுக்கு என்ன இருக்குது, லைட் ப்ளூவாக ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த எலமெண்ட்டு மேலே வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலர்னு போட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து நிறைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த வெப்சைட்டில் வந்து அந்த வெப்சைட்டுக்கு பதிலாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டைலுக்காக. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்றது வந்து இந்த சின்டாக்ஸில் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் என்னென்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் இமேஜ்னு போட்டு கோலன் வச்சு URL அந்த இமேஜோட ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த இமேஜ் வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபைலை வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு இமேஜை நான் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட். ஸோ நாம் வந்து பிக்சர்ஸில் வந்து நான் இமேஜஸ்லாம் சில வச்சுருக்கேன். ஓகே. இந்த இமேஜை வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல போட்டு ஸோ இந்த சிவன் இமேஜ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலராக நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டில் செட் பண்ணுவோம். ஸோ ஸ்டைல்ஸுக்கு போயிட்டு பாடியில் தானே கொடுத்துருந்தாங்க பேக்ரவுண்ட் இமேஜஸை சூஸ் பண்ணிவிட்டு URL. ஸோ அந்த URLக்குள்ளே கோலனில் வந்து அந்த CVA. ஸோ இந்த நேமை வந்து இந்த இடத்துல போட்டுடலாம். ஸோ அந்த நம்மளோட வால்பேப்பர் நேமை இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ அவுட்புட்டில் போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து தெரியுதா என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறது. இந்த கலரும் வந்து இப்படியே இருக்கிறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது. இந்த டெக்ஸ்ட் கலர் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேயா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆமாம் ப்ரோ. நம்ம HTML வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒரு டேக் இருக்கே, அப்புறம் எதுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு HTML ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே இமேஜ் நான் HTML ஆட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இமேஜ் போட்டு என்ன சோர்ஸு, சிவா வால்பேப்பர். ஓகேயா. ஸோ போட்டாச்சா. இப்போது அங்கே வந்து வந்திருக்கும். ஸோ இதோட வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வித்து வந்து 200, ஹிட்டன் இல்லை, ஹைட்டு வந்து 150 வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து போயிட்டு நம்ம அந்த அவுட்புட்டை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம இதை போட்டோடனே இந்த ஹலோ வேர்ல்டுன்றது கீழே வந்துருச்சு. ஆனால் இந்த இமேஜ் வந்து மேலே இருக்குது. ஸோ இது வந்து இந்த இமேஜ் வந்து இந்த ஹலோ வேர்ல்டு கீழே தள்ளியிருக்கு. ஸோ நீ தானே ப்ரோ மேலே இமேஜுக்கு மேலே போட்டிருக்கேன், இந்த ஹலோ வேர்ல்டுக்கு மேலே இந்த இமேஜை போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கும் நம்மளோட CSSல இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் வந்து ஒரு இது. ஓகேயா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து HTML எலமெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிடும். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்றதுனால இது வந்து நம்மளோட HTML எலமெண்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது.
ஸோ இதனால தான் வந்து பேக்ரவுண்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து இதோட காமன் யூஸ் கேசஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜஸ், போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செக்ஷன். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு வந்து உள்ளே போகிறீங்கன்னா அதோட ஹோம் பேஜில் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இங்கே நோட் என்னென்னா ஆல்வேஸ் சூஸ் இமேஜ் தட் டோன்ட் அஃபெக்ட் த கண்டென்ட் ரீடபிலிட்டி. ஸோ ஒரு இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த இமேஜே பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் வந்து ரீட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் சூஸ் பண்ணக்கூட வேண்டிய இமேஜ் வந்து எப்படி இருக்கணும்னா உங்களோட கண்டென்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாத ஒரு இமேஜாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இமேஜ் தான் வந்து ஒரு அப்போ தான் வந்து உங்களோட வெப்சைட் வந்து பார்க்கவும் வந்து நல்லாயிருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் அண்ட் பொசிஷன்னு சொல்லிட்டு 2 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்காகன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று செட் பண்ணோம்ல, அந்த செட் பண்ண இமேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு சைஸ் கொடுப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துருவோம் மீதி அந்த என்னென்ன இருக்குன்றது. ஓகே, பேக்ரவுண்ட் ரிப்பீட்ன்றது என்னென்னா கண்ட்ரோல்ஸ் ஹவு த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிப்பீட், எப்படி அது வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேயா? ஸோ இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், நான் புரியுது. ஸோ இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் வந்து என்னென்ன மாதிரியான இதெல்லாம் போடலான்னா ரிப்பீட் போடலாம், நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை போடலாம். அப்படி இல்லைனாக்கா வந்து ரிப்பீட் எக்ஸ். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ரிப்பீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி போடலாம் இமேஜை. அப்படி இல்லைனாக்கா எனக்கு வந்து ஒய் டைரக்ஷனில் இமேஜ் ரிப்பீட் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ 4 விஷயம் தான் இந்த ரிப்பீட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கண்டென்ட்டில் வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து இருக்குது பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கண்ட்ரோல் த ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த இமேஜ். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கே வைக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வேறு என்னென்னலாம் இந்த வேல்யூ வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம்னா டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட்டு, சென்டர். ஸோ இந்த மாதிரி வந்து டேரக்ஷன் என்னென்ன டேரக்ஷன் இருக்கோ எல்லா டேரக்ஷனும் போட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டுன்றத பார்த்தோமா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பொசிஷன் போட்டுடலாம். பேக்ரவுண்ட் பொசிஷன். ஓகே, அந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து என்ன போடலாம்னா சென்டர்னு போடலாம். ஸோ அவுட்புட் போய் பார்ப்போம். இங்கே பாருங்களேன், பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர்னு போட்டோன்னே என்ன நடந்திருக்குன்னு, தலை கொஞ்சம் மேலே போயிடுச்சு, தலைக்கு மேலேருந்து கொஞ்சம் கீழே வந்து எட்டி பார்க்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து தான் நம்மளோட பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கார்ல, அவர் வந்து இந்த இடத்துல தான் விளையாடுறாரு ஆள். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை வந்து ரிப்பீட்டுன்னு போட்டோம்னா அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கண்டென்ட் வந்து எப்படி நம்ம ஃபுல் வெப்சைட்டையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இமேஜை வந்து ரிப்பீட் பண்ணி வச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இமேஜ் இந்த ஏரியாவோட இந்த இமேஜ் வந்து முடிஞ்சிருச்சு இந்த ஏரியாவோட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து இது கவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சுக்கிட்டு ஸோ மீதி இருக்கிற இமேஜை வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சிருச்சு. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ நோ ரிப்பீட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நோ ரிப்பீட் அப்படின்னு வச்சோடனே ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. இப்போ இது வந்து இந்த இடத்துல மட்டும் இருக்குது. ஸோ சென்டர்னு செட் பண்ணதுனால. ஓகேயா? ஸோ சென்டருக்கு பதில் வந்து நம்ம பாட்டம் போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பாட்டம் போட்டோடனே இதோட பாட்டம் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து டாப் போடலாம். ஸோ டாப் போட்டோம்னா அந்த டாப் வந்து இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவில் வந்து டாப் போய் டச் ஆகுது. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு போடும். சாரி, லெஃப்ட்டுன்னு போட்டோன்னே நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து அந்த இடத்துல போய் டச் ஆகிற மாதிரி இது போயிட்டு நின்றுருக்கு. ஸோ நம்ம வந்து இது என்ன பண்ணலாம், டாப் லெஃப்ட். ஸோ டாப் லெஃப்ட் அப்படின்னு போட்டோம்னா அந்த டாப் லெஃப்ட்டில் வந்து இந்த கார்னரில் போய் செட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து டாப் லெஃப்ட். ஓகே, இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான மாதிரி வந்து டாப் லெஃப்ட் டாப் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டலாம். நான் டாப் ரைட் போட்டோம்னா இந்த பக்கமாக வந்துடும். ஸோ அப்புறம் எப்படி தான் ப்ரோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணுறதுன்னா அதுக்கும் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கம்மிங் இதில் பார்ப்போம். ஓகேயா, ஸோ என்னென்ன பார்த்தோம், ரிப்பீட்டு, நோ ரிப்பீட்டு பார்த்தோம். ஸோ ரிப்பீட் எக்ஸ் ரிப்பீட் ஒய்னு இருக்குது. ஸோ இந்த ரிப்பீட் எக்ஸ் ரிப்பீட் ஒயை பற்றி பார்த்துருவோம். இதில் வந்து ரிப்பீட் எக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா வரையும் தான் இமேஜ் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல கவர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகுறது. ஓகேயா, இந்த இமேஜ் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரிப்பீட் எக்ஸ்ன்றது சொல்லுது. ஸோ ரிப்பீட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா, ஸோ ரிப்பீட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ இதில் இப்போ இந்த ரிப்பீட் ஒய்னு போட்டோம்னா ஒய் டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து தெரியல. ஸோ அதுக்கு நான் வந்து இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிட்டு பார்ப்போம். இது வந்து கீழே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேயா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பிபிடியோடது. ஸோ இந்த பிபிடி வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து இந்த பிபிடி வந்து தெரியுது. ஸோ தேவைப்பட்ட நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ வந்து ரெண்டு விஷயம் முடிச்சிருக்கோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிப்பீட்டு, பேக்ரவுண்ட் பொசிஷன், இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் சைஸு. ஸோ ரிப்பீட்டு எல்லாமே பார்த்துட்டு இப்போ பேக்ரவுண்டோட சைஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட இமேஜுக்கு வந்து சைஸ் செட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ வந்து அன்இவனாக இருக்கா, ஸோ கரெக்டாக ஒரு ஃபுல்லாகவே இல்லை. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பேக்ரவுண்ட் சைஸ்ன்றது. ஓகேயா, ஸோ இதில் வந்து 3 மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா கவர், அதோட வேல்யூ வந்து கவர்னு போட்டுக்கலாம், அப்படின்னா கண்டெய்னு போடலாம். ஸோ இந்த கவர்ன்றது என்ன பண்ணணும்னா இங்கே போட்ட மாதிரி ஃபில்ஸ் த என்டையர் ஏரியா. நம்ம வந்து இந்த ஃபுல் டிஸ்பிளேவுமே கவர் பண்ணுறதுக்காக அந்த இமேஜ் வந்து ஃபில் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் கிராப். ஸோ இமேஜ் வந்து கிராப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டெய்ன் ஃபிட் என்டையர் இமேஜ் இன்சைடு. ஸோ ஃபுல் இமேஜையுமே இதுக்குள்ளே வந்து இந்த டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ண வைக்கிறதுக்கு வந்து இந்த கண்டெய்ன்ன்றது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா மே லீவ் கேப் வந்து இது விடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, ஸோ இமேஜ் எப்படி இருக்கோ அதே சைஸ்க்கு வந்து காட்டுற மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வேல்யூஸ் வந்து டைப் பண்ணலாம். ஸோ 100 பிக்சல் 200 பிக்சல் அப்படின்னு கூட டைப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி 100% சொல்லிட்டு டைப் பண்ணும்போது ஃபுல் 2 டைமென்ஷனல். ஸோ எக்ஸ் டைமென்ஷனல்லையும் 100% ஃபில் ஆகிடும், ஒய் டைமென்ஷன்லையும் 100% ஃபில் ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இமேஜ் இப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அந்த ரிப்பீட்டை மட்டும் நோ ரிப்பீட்னு போடுங்க. ஸோ நோ ரிப்பீட்னு போட்டோடனே நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆன எல்லா பார்ட்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர். ஸோ கவர்னு போட்டோடனே நம்மளுக்கு என்டையர் வெப்சைட்டுமே வந்து கவர் ஆகிடுச்சு. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கவரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ கவர்னா என்டையர் வெப்சைட்டுமே கவர் பண்ணக்கூடியது தான் இந்த பேக்ரவுண்ட் கவர் அப்படின்றது. ஓகேயா, ஸோ கண்டெய்ன் CON. ஸோ கண்டெய்ன் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது போடும்போது
நம்மளுக்கு வந்து இப்போ அந்த இமேஜோட ப்ராப்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த இமேஜ் எவ்வளோ பெருசு தான் இருக்கோ அதே சைஸுக்கு வந்து இது வந்து கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டெய்னர் போட்டு இங்கே வந்து ரிப்பீட்டு இதை வந்து நம்ம எடுத்துவிட்டு இந்த ரிப்பீட்டுன்றதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த ரிப்பீட்டுன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே நோ ரிப்பீட் ஆகக்கூடாது, எனக்கு ரிப்பீட்டே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி போடுறோம். அப்படி இது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரிப்பீட் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நோ ரிப்பீட் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் பதில் 100% யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. 100% இப்போ வந்து 100% யூஸ் பண்ணால் எதனால் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இது வரையும் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி வந்து வருது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக்சல் வேல்யூஸில் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோன்னா இதுதான் வந்து 100 பிக்சல். ஓகேயா? இப்போ வந்து ஒரு 700 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ 700 பிக்சல் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. ஸோ இப்படி வந்து நம்மளோட சைஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே 700 கொடுத்துட்டு ஒரு 500 கொடுத்துருவோம். ஸோ 500 பிக்சல்னு இது என்ன பண்ணணும்னா ஹைட்டு டாப் டு பாட்டமோட ஹைட்டை வந்து இது மெஷர் பண்ணுறது. இது வந்து டாப் பாட்டம் ஹைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஹைட்டு. ஓகே, இதுக்கு தான் வந்து இது ரெண்டுமே யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கிறது. சைஸில் வந்து இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ ஒன் செகண்ட் நான் வந்து என்னன்றதை சொல்கிறேன். ஸோ ஆட்டோவாக செட் பண்ணிக்கலாம், கண்டெய்ன்ஸ், கவரு, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது இதில். அப்படியே இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட், இனிஷியல், அன்செட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மெயினாக நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் அதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேயா? உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸோ பேக்ரவுண்ட் சைஸும் வந்து இவ்வளோ தான். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு சைஸ் கொடுக்குறதுக்காக இந்த பேக்ரவுண்ட் சைஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்தோம். ஓகேயா? அடுத்து வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் தான் நம்ம எண்ட் ஆஃப் த டாப்பிக்கே. ஓகேயா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து என்ன இதில் வந்து டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன்ஸ் வெதர் த பேக்ரவுண்ட் ஸ்க்ரோல் வித் பேஜஸ் ஆர் ஸ்டே ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கண்டென்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அது அந்த பேக்ரவுண்டும் வந்து கூடவே ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லை, நான் எனக்கு ஸ்க்ரோல்லாம் ஆக வேணாம், பேக்ரவுண்டு தானே அது அப்படியே இருக்கணும், எனக்கு எவ்வளோ தான் நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டுன்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரோலிங் ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஓகேயா? ஸோ இதோட யூஸ் கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட். ஸோ பேரலாக்ஸ் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மாடர்ன் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேயர்டு விஷுவல் டெப்த். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதை. தென் ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பேக்ரவுண்ட் வந்து பேஜோட ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஆனால் வந்து ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்க்ரோல் வந்து நீங்கள் போடாமலே வந்து ஸ்க்ரோலிங்கில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு வாட்டி. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக வைக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் போட்டோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிட்டோம். ஓகே, அப்போ வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டுன்னு செட் பண்ணனால இது ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ்டுலேருந்து தூக்கிடலாம். ஸ்க்ரோல்
பார்த்தீங்கன்னா வந்து இமேஜே வந்து பெருசாகிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸ்க்ரோலிங் மாதிரி இப்போ ஸ்க்ரோல் ஆகுது தான் அந்த இமேஜ், அது வந்து உங்களுக்கு தெரியல, அது பெருசானதுனால. நான் வேணால் கண்டென்ட் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்பாச்சும் தெரியுதா? அப்படின்னு தெரியல. என்னடா இது எவ்வளோ கம்மி பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடவே ஸ்க்ரோல் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுலேருந்து பேக்ரவுண்டு ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லிக் கொடுத்த எல்லா கான்செப்ட்டையுமே வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஒன் பை ஒன்னாக போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ன்றது வந்து ஒரு முக்கியமான டாபிக் இருக்கிறதுலே. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ இல்லையோ முக்கியமாக சிஎஸ்எஸ் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை வந்து அந்த இடத்துல வந்து ஷோ பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்டுனாவே உங்களை பார்க்குற விஷயங்கள் தான். ஸோ பார்க்குற விஷயங்களில் வந்து இந்த சிஎஸ்எஸ் வச்சு தான் அதிகமாக ஸ்டைல் பண்ண முடியும் போது நம்ம வந்து இதை மாஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஜாப் ரோல்லாம் வந்து நம்ம போகிறோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஜாப் கிடச்சிடும். ஓகேயா. ஸோ வந்து சிஎஸ்எஸில் வந்து நம்ம படிக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோன்றதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோம், சிஎஸ்எஸ் கலர்ஸ்ன்றதை பார்த்தோம், பேக்ரவுண்டு சிஎஸ்எஸோட பேக்ரவுண்டு அப்படின்றத பார்த்தோம். ஸோ பேக்ரவுண்டில் சிஎஸ்எஸ் கலர்ஸில் வந்து ஆர்ஜிபி கலர்ஸு, ஆர்ஜிபிஏ கலர்ஸு, எக்ஸா டெசிமல் கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஹெச்எஸ்எல் வந்து கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தோம், பேக்ரவுண்ட் ரிப்பீட் பார்த்தோம், பேக்ரவுண்ட் பொசிஷன் பார்த்தோம், பேக்ரவுண்ட் சைஸ் பார்த்தோம். தென் ஃபைனலாக வந்து பேக்ரவுண்ட் அட்டாச் பார்த்து முடித்தோமா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸில் வந்து இருக்கிறது. ஓகேயா. ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில். ஸோ ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ்.